பாட்டு பெட்டி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்போ நீங்கள் வச்சுருக்கிற சின்ன பாட்டு பெட்டி இல்லை, நான் சொல்கிறது எங்கள் காலத்து பாட்டு பெட்டி. அப்படின்னா அந்த காலத்தில் பேர் அதுக்கு கிராமஃபோன்னு பேர். ஆனால் எல்லா வீட்லேயும் இருக்கும். கிராமத்தில் தான் இருக்கணுங்கிறது இல்லை, நகரத்துலேயும் இருக்கும், கிராமத்துலேயும் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, நாங்கள்லாம் லீவு நாட்களில் மத்தியானத்தில் தாயக்கட்டம் ஆடுவோம், ஏழாங்கல் ஆடுவோம், இருக்கிற விளையாட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆனால் மாடியிலேருந்து தாத்தா ஒரு குரல் கொடுப்பார், பாட்டு போட போகிறேன் அப்படின்னா அவ்வளோதான், கிடு 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 நாங்கள்லாம் ஓடுவோம். வீட்டு பெண்கள் எல்லாரும் கீழே படுக்கையில் படுக்க மாட்டாங்க. இந்த சமையல் செஞ்சு சமையல் அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு துணியை போட்டுக்கிட்டு எல்லாம் அப்படி தலைக்கு கையை வச்சுக்கிட்டு அல்லது சின்னதாக ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு படுத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த பாட்டு கேட்கணுன்னு ஆசை. ஆனால் தைரியமாக ஏங்க கொஞ்சம் பாட்டு போடுறீங்களா அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த காலத்தில். இந்த காலம் வேறு, அந்த காலம் வேறு. நாங்கள்லாம் மாடிக்கு போனவுடனே தாத்தாவுக்கு முன்னால் ஒரு பெட்டி இருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேஜிக் பெட்டி. சதுரமாக ஒரு பெட்டி இருக்கும், அது மேலே ஒரு தோசைக்கல் மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு கீ கொடுக்கணும். அந்த இடத்துல ஒரு படம் ஒன்று ஒட்டி இருக்கும். தாத்தா அதை பார்த்துட்டு என்ன எழுதியிருக்கு, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு நாங்களாம் ஒரே வாய்ஸில் சொல்லுவோம். அவரில் அப்போ அந்த நாய் ஆண் நாயா பெண் நாயான்னு கேட்பார். அவ்வளவு அறிவு தெரிஞ்சவங்களா நாங்கள்லாம். இது பொம்பளை நாய் ஆம்பளை நாய்ன்னு சொல்லிடுவோம். ஏய் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு போட்டிருக்குல்ல, ஹிஸ்னா என்ன, அவனுடைய, அதான் அதுக்கு தான் கேட்டேன் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு தோசைக்கல் மாதிரி நிறையா கருப்பாக ரெக்கார்ட்ஸ், அதெல்லாம் 78 RPM. இப்போ நான் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. நீங்களா இப்போ ஒரு பட்டனை தட்டி விட்டு பாட்டை கேட்குறீங்க, அதுவும் காதில் எதையோ மாட்டிக்கிட்டு நீங்களாக ரசிச்சுக்கிட்டு போகிறீங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரசித்தது அந்த காலம். அங்கே ரெக்கார்ட்லாம் இருக்கும், போடு உனக்கு எது வேணும் அப்படிம்பாங்க. இப்படி பார்த்துட்டே இருப்போம். திடீர்னு பார்த்த உடனே இந்த பாட்டு அப்படின்னாக்கா அதை போடுவார். போட்டுறதுக்கு முன்னால் கீ கொடுக்கணும். இந்த கீ கொடுக்கலன்னா வேறு மாதிரி பாடும். கீ கொடுத்துட்டு அதில் ஒரு தலை மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ஒரு ஒரு சின்ன ஊசி, அது பேர் ஸ்டைலஸ்ஸாக நீடிலோ சொல்லுவாங்க. அதை அதில் போட்டு திருகாணி திருகிறாப்பில் திரிகிடணும் டைட்டாக. அதை இப்படி கொண்டாந்து இங்கே ஒரு ஆன் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும். அதில் ஸ்பீடெல்லாம் கூட இருக்கும். இதை ஆன் பண்ண உடனே அந்த ரவுண்ட் டேபிள் இருக்குல்ல, அது சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த தலையை கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. வச்ச உடனே சின்ன தோசை வாக்குற சத்தம் போடும். தோசைக்கல் மாதிரி இருக்குல்ல, தோசை வாக்குற சத்தம் போட்ட உடனே நம்ம என்ன பாட்டு போடணும்னு நினைக்கிறோமோ அந்த பாட்டை போடும். ஒரு காலத்தில் நாங்கள் இதுக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கோங்க. இவ்வளோண்டு ஒரு கிராஃபைட் பிளேட் மாதிரி இருக்குது, அதுலேருந்து எப்படா பாட்டு வருதுன்னுட்டு. அதில் வேறு கேள்வி கேட்பாங்களே, இதில் எத்தனை கோடு இருக்குது, எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் ரொம்ப தைரியமாக ஒரு 100 கோடு இருக்குமா, தாத்தா நல்லா மண்டையில் போடுவார். மக்கு ஒரே கோடு தான், இங்கே ஆரம்பித்தா அந்த ஊசி கடைசியில் போய் தானே நிற்குது. அப்போ எத்தனை கோடு, ஒரே கோடு. இதெல்லாம் அவங்க சொல்லி தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சுஷ்ஷுன உடனே நாம் போட்டிருப்போம் ஒரு பாட்டு, வண்டாடும் சோலை தனிலே கண்டெனதுள்ளம் கொண்டான் சக்கியே. இது பொறுமை, வேறு தான் போடுங்களேன். உடனே எங்களுக்கு பொறுமை இருக்காதே. அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு. அதில் ஒரு பாட்டு எடுத்தேன், TK சுந்தரவாத்தியார்னு போட்டிருந்தது. பாடியவர் DK பட்டம்மாள். பிழைக்கும் வழி அப்படிங்கிற படத்தோட பாட்டு. தாத்தா இது போடுங்கப்பா. இது போட்ட உடனே அந்த அம்மா அந்த சுஷு சத்தம் கேட்ட உடனே, எங்க நாட்டுக்கு எந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு, எங்க நாட்டுக்கு எந்த நாடு ஈடு. அந்த பாட்டை கேட்டு மனப்பாடம் பண்ணி ஸ்கூலில் ரொம்ப பெரிய கூட்டம்லாம் கிடையாது, சின்னதில் எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு ஈடுன்னெலாம் ஆடி பரிசெல்லாம் வாங்கியிருக்கோம். ஒன்றும் இல்லை, வெறும் எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு ஈடுன்னு ஆடித்தான் எங்களுடைய பரதநாட்டியம். அதுக்கே பரிசு வாங்கினோம். இன்றைக்கி எங்கள் நாட்டில் ஒரு ஒரு ஊர் இருக்கே, அந்த எந்தெந்த ஊர் என்னென்ன அதில் பேர் அப்படிங்கிறத பாடினா எப்படி இருக்கும்? அப்போ மனசில் என்ன தெரியுமா தோணுச்சு, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாதாசை, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாதாசை, காவேரி சங்கீதமே
காவேரி சங்கீதமே, கும்பகோணம் வெத்திலையே, காரக்குடி நெய்ச்சீவலே, சிவபுரி புகையிலையே, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. தஞ்சாவூர் கதம்பமே, தலையாட்டி பொம்மையே, கடம்பூர் போலியே, கடலூரின் முந்திரியே, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. ஆனால் பார்க்காம சொல்ல தெரியலையே, இது வரைக்கும் சொல்லிட்டேன். எனக்கு இப்போ நான் எழுதின பாட்டு வேணும். தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. திருச்சி வாழையே, பெரியகுளம் கொய்யாவே, தேனி சாமந்திப்பூவே, திருநெல்வேலி அல்வாவே, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. சிவகாசி பட்டாசே, சென்னை பேசும் செந்தமிழே. அட என்னப்பா படா பேஜாராக்கிது, தம்மா நேரம் குந்திக்கின்னு பாடலான்னு பார்த்தாக்க என்னப்பா பேஜார் பண்ணிக்கின்னு இருக்கிற. என்ன அழகான தமிழ் பார்த்தீங்களா? சிவகாசி பட்டாசே, சென்னை பேசும் செந்தமிழே, சேலத்து மாம்பழமே, சின்னாளப்பட்டி சேலையே, கொங்கு நாட்டு செங்கரும்பே, கோடைக்கானல் பேரிக்காயே, கோவில்பட்டி கடலை மிட்டாயே, கல்லடக்குறிச்சி அப்பளமே, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. செங்கோட்டை நெல்லிக்காயே, செட்டிநாட்டு கொட்டானே, சாத்தூரின் காராச்சேவே, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவே, காஞ்சி ஜரிகைப்பட்டே, கொரநாட்டு முறுக்குப்பட்டே, ஆரணி தர்மாவரத்தின் அழகான பட்டு நெசவே, திருபுவனம் பட்டுச்சேலையே, திருவாரூர் தேரழகே, திருச்செந்தூர் கருப்பட்டியே, அழகர் கோயில் மாவடுவே, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. மணப்பாறை முறுக்கே, மார்த்தாண்டம் மலைத்தேனே, ஊட்டி உருளை கிழங்கே, பன்னூருட்டி பலாப்பழமே, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. ஈரோட்டு மஞ்சக்கிழங்கே, காங்கேயம் காளையே, ஊத்துக்குழி வெண்ணையே, பொள்ளாச்சி இளநீரே, திருப்பூர் பனியனே, கரூர் கொசுவலையே, கும்பகோணம் பித்தளச்செம்பே, தருமபுரி புளியே, ராஜபாளையம் கோம்பை நாயே, நீலகிரி தைலமே, ராணிப்பேட்டை ஊறுகாய் ஜாடியே, அரியலூர் கொத்தமல்லியே, தூத்துக்குடி மக்கருனே, முதலூர் முஸ்கோத் அல்வாவே, பவானி ஜமக்காளமே, பத்தமடைப்பாயே, திண்டுக்கல் பூட்டே, சுவாமி மலை செப்புச்சேலையே, நாச்சியார் கோயில் குத்து விளக்கே, நாகர்கோயில் நேந்திரம் சிப்ஸே, தூத்துக்குடி கல்லு உப்பே, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. மதுரை மல்லிகையே, சின்னமனூர் மறிக்கொழுந்தே, பழனி பஞ்சாமிர்தமே, கல்லுப்பட்டி வெள்ளரி பிஞ்சே, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. வலையப்பட்டி தவிலே, தஞ்சாவூர் வீணை தம்பூராவே, மானாமதுரை கடமே, நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரமே, தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை. தமிழ்நாட்டின் புகழை சொல்ல தனியாத ஆசை.